சென்னை ராயபுரத்தில் கடந்த 28ஆம் தேதி கண்டெய்னர் லாரி மோதியதால் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோ இழுத்துச் செல்லப்பட்டு பிற வாகனங்கள் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? சென்னை ராயபுரம் இப்ராஹிம் சாலையில எஸ்டிபி கட்சி அலுவலகம் அருகே கடந்த 28ஆம் தேதி கண்டெய்னர் லாரி ஒன்று ஆட்டோ மீது இடித்து அந்த ஆட்டோவை இழுத்து சென்று அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் ஆட்டோ மட்டுமில்லாமல் இரண்டு கார்கள், ஒரு இருசக்கர வாகனமும் சேதமடைந்திருக்கின்றன. இது குறித்து தற்போது பூக்கடை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி மாலை 3:15 மணி அளவில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு மதிய உணவு அருந்துவதற்காக அந்த ஆட்டோ ஓட்டுநர் சென்றிருக்கிறார். அப்போது அந்த வழியாக வந்த 20 அடி கண்டெய்னர் லாரி ஒன்று அந்த ஆட்டோ மீது இடித்திருக்கிறது. பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொக்கி மூலமாக அந்த ஆட்டோவை தொடர்ந்து இழுத்து சென்ற போது அருகருகே இருக்கக்கூடிய முன்பாக நிற்கின்ற கார்கள் மீது மோதியும் அந்த கார்களும் ஓட்டுநர் இல்லாமலே தானாக இயங்கி அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கார்கள் மீது இடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த பகுதியில் யாரும் நபர்கள் பொதுமக்கள் இல்லாத காரணத்தினால உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இந்த விபத்துல ஆட்டோ கண்ணாடி மற்றும் ஆட்டோ முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அதே போல இரண்டு கார்களும் ஒரு இருசக்கர வாகனமும் சேதமடைந்திருக்கிறது. பின்பு விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்ற நிலையில ராயபுரம் அருகே அந்த லாரியை மடக்கி பிடித்ததாகவும் தற்போது அந்த கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்தும் பூக்கடை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆட்டோ முழுவதுமாக இதில் சேதமடைந்ததாகவும் கார்கள் மற்றும் இரு சக்கர வாகனத்துக்கு லேசான சேதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.